இயேசு நம்மோடு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஒரு விழிப்புணர்வு தேவ செய்தியை தேவ மக்களோடு பேசுவதற்கு ஆவியில் நான் உந்தப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நான் சில வசனங்களை வாசித்து உங்களோட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணைகளை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலையைக்கு ஏற்படுத்துவோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஊழியத்திலும் இடைவிடாது தரித்திருப்போம் என்றார்கள். அருமையான தேவ பிள்ளையே, சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையை குறித்து பார்க்கிற போது, அந்த சபையிலே தேவ ஊழியர்கள் எப்படி இருந்தார்கள், தேவ ஊழியங்கள் எப்படி நடத்தப்பட்டது என்பதை பார்க்கிற போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட தேவ மனுஷர்கள் தேவனுடைய ஊழியத்தை, தேவ காரியங்களை தேவ சபையிலே நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற போது சபைகளில் நடக்கிற காரியங்களை உற்று நோக்கி பார்க்கிற போது மிகவும் மிகவும் வேதனையாக இருக்கிறது. சபையிலே யாரும் எதுவும் செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை சபைகளிலே இப்போது பார்க்கிறோம். அவர் ஆவியை பெற்றிருக்கிறாரா, அபிஷேகம் பெற்றிருக்கிறாரா, அவர் சத்தியத்திலே நடக்கிறாரா, தேவனுக்கு சாட்சியா இருக்கிறாரா என்ற காரியங்கள் இல்லாதபடி இன்றைக்கு சபைகள் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் போல, ஏதோ புரோகிராம் நடத்துகிற இடங்கள் போல மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். இந்த நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். இன்றைக்கு அநேக இடங்கள்ல ஆவியும் இல்லை, உண்மையும் இல்லை. அதனால என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் சோதித்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்கள்ல எல்லோரும் அப்போஸ்தலரா, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லோரும் மேய்ப்பரா, எல்லோரும் டீச்சர்ஸா? நல்லா கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் மிகவும் மிகவும் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை நடத்துகிறதை கண்கூடாக பார்க்கிறோம். கடந்த கடைசி காலங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம். இந்த நாட்களில் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பலிபீடங்களிலே நாம் பலிபீடம் என்று சொல்லுகிறோம், அதை அப்படி விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் விசுவாசித்து தான் தேவனுக்கு ஆல்டரை வைக்கிறோம், பலிபீடங்களை வைக்கிறோம். அவருடைய சரிதம் என்ற அப்பத்தை, ரசத்தை நாங்கள் பானம் பண்ணுகிறோம், உட்கொள்ளுகிறோம். இது எல்லாம் ஒரு விசுவாசத்தின் கிரியை. இன்றைக்கு அநேகர் அதை பலிபீடமாகவே நினைக்கவில்லை, அதை ஓட்டலாகவே நினைக்கவில்லை. அது ஏதோ ஒரு மேடையாக, ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக, யாரும் அதில் ஏறி எதையும் செய்யலாம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த இடத்துல தேவன் வாசமாயிருப்பாரோ, அந்த இடத்துல தேவ ஆவியானவர் கிரியை செய்வாரோ? அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியன் தேவனால் உண்டாக்கப்பட வேண்டும், தேவ அழைப்பை பெற்றிருக்க வேண்டும், தேவனுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே இருக்கிறவர்கள் தான் செழிப்பை, மேன்மையை பார்க்க முடியும். இந்த நாட்களில் உலகமெங்கும் பார்க்கிறோம், மனமும் மாமிசம் விரும்புகிற வண்ணம் அவனவன் தனக்கு பிரியமானதை செய்கிற காரியங்கள் உருவாகிவிட்டது. அதனால தான் இந்த நாளில் எச்சரிப்பின் சத்தமாக பேசுகிறேன். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையை கவனித்து பாருங்கள். பந்தி விசாரணைக்கு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உங்கள் சபைகளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஊழியத்தில் நியமிக்கப்படுகிறார்களா? எல்லாவற்றால் வந்தவர், போனவர், நின்றவர் எல்லாரையும் ஏற்றி பலிபீடத்திலே நீங்கள் கூத்தாடுகிறீர்களா? அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல ஆராய்ந்து பாருங்கள். இந்த கனமான மேன்மையான ஊழியத்தை செய்வதற்கு அழைப்பும் அபிஷேகமும் வேண்டும், ஒரு தெரிந்து கொள்ளுதல் வேண்டும், நற்சாட்சி பெற்றவர்கள் வேண்டும். சபைகளை உடைக்கிறவர்கள், சபைகளை விட்டு ஓடுகிறவர்கள், மனம் திரும்பாதவர்கள், மற்றவர்கள் குறித்து குறை சொல்லுகிறவர்கள், இப்படியானவர்கள் தான் இன்றைக்கு ஊழியத்திலே நிலைத்து நிற்கிறார்களா? அருமையான தேவ பிள்ளைகளே,
நீங்கள் ஆராய்ந்து அறியாமல் நித்தியத்தை பரலோக மேன்மைகளை சுதந்திரிக்க முடியாது. ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, கேட்டுக்கு போற வாசல் அது விரிவும் அகலவுமாய் இருக்கிறது, அதிலே அநேகர் பிரவேசிப்பார்களாம். ஆனால் நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு போற வாசல் அது ஒடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை சிலர் மாத்திரம் தெரிந்து கொள்வார்கள். நீங்க எந்த சபையில இருந்தும் பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணாதிருங்கள். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற சபை, சத்திய வசனத்தை போதிக்கிற சபை, சாட்சியை காக்கிற சபை, தேவன் பிரியப்படுகிற சபை. இந்த நாட்கள்ல நீங்கள் விழிக்காவிட்டால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். வஞ்சிக்கப்பட்டு போனால் நித்திய மேன்மை மகிமை வராது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீர்கள். மனம் திரும்பாத பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு செகண்டும் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு பாவத்தை மறைத்து பரிசுத்தவான்கள் போல் நடக்கிற அநேகரை பார்க்கிறேன். அருமையான தேவபிள்ளையே, மனம் திரும்பு, வஞ்சனையிலே விழுந்து போகாதே. ஏனென்றால் கடைசி காலத்தில் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். வஞ்சனையின் காலம் ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு அங்கே ஓநாய்கள் அங்கே ஆட்டுத்தோலை போத்து கொண்டு வெளிவந்திருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு பிரசங்கங்களை கவனித்து பாருங்கள். பாவத்தை உணர்த்துகிற, பரிசுத்தத்தை பேசுகிற காரியங்களை பார்க்க முடியவில்லை. எல்லாம் பிளஸிங். உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருங்கள். அப்படி மேலோட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பரிசுத்த தேவனுக்கு இடத்துல ஓடி வர வேண்டும். ஏன் ஆண்டவர் சபையை ஆரம்பித்தார் தெரியுமா? பரிசுத்தவான்கள் சீர்பருந்தவும், பக்தி விருத்தி உண்டாக்கவும் சபையில 5 விதமான ஊழியங்களை கொடுத்தார். எல்லாரும் ஊழியர்கள் இல்லை, எல்லாரும் அழைப்பை பெற்றோர்கள். இன்றைக்கு பலிபிடத்தில் சபையே ஏறி நிற்கிறது என்றால் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எங்கே இந்த சபை போகிறது? எந்த காரியத்தில் தேவனுக்கு பிரியமாய் அவர்கள் நடக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். கர்த்தர் மேன்மையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் கர்த்தாவை உம்முடைய சமூகத்தில் மன்றாடி செபிக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே, ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளத்தக்கதாய் உம்முடைய ஊழியக்காரர் யார் என்பதை இனங்கண்டு ஜனங்கள் அந்த இடங்களிலே சேர்ந்து கூடி ஆராதிக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. கூட்டத்தை பார்த்து சபையை சேராதபடி ஆண்டவரே, சத்தியத்திலே பரிசுத்த ஆவியிலே நிலைநிற்கிற தேவ சத்தியத்தை பேசுகிற சபைகளிலே ஜனங்கள் சேர்க்கப்படத்தக்கதாய் இந்த கடைசி நாட்களில் ஒருவர் கூட வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி பரலோக மேன்மைகளை அடையத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் மன்றாடி செபிக்கிறோம். இந்த நாட்கள் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஆராய்ந்து நிதானித்து அறியத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் மன்றாடி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், சத்தியத்திலே நடக்க ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.